ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் இப்போ தான் அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன். அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பார்த்தது. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இங்கே மேடையில் இருக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்யூ. யோகிடா கபாலியில் வந்து யோகின்ற ஒரு கேரக்டர் பண்ணேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த கேரக்டர் நேம் வந்து யோகிடா. ஆக்சுவலாக அந்த படம் அப்படி தான் ஆரம்பிச்சது. கௌதம் கிருஷ்ணா அவர் வந்து நாங்கள் எல்லாம் டைட்டில் டிசைட் பண்ணும்போது ஏன் வந்து நம்ம வந்து அதே ஹேர் ஸ்டைலில் அதே, ஏன்னா இது ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக இருக்க போகுது, நம்ம ஏன் அதே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. வை நாட் அப்படின்ட்டு நான் வந்து கபாலியில் நிஜமாவே ஹேர் கட் பண்ணேன். இதுக்கு வந்து நாங்கள் வந்து விக் ட்ரை பண்ணோம். ஸோ கபாலியில் சொல்கிற மாதிரி பயமா எனக்கா யோகிக்கேவா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் அதை வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் மலேசியாலையும் சரி நிறைய இடங்கள்ல முக்கியமாக அந்த படம் வந்து மலேசியாவை பேஸ் பண்ணி இருந்ததால அங்கே நிறைய வரவேற்பு இருந்தது. ரஜினி சாரோட ஒரு பயங்கரமான கிரேஸ் ஃபேன் இருந்தாங்க. நிறைய பெண்கள் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அது இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து முடி வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க நினைக்கக்கூடியது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்குறச்ச.